விஞ்ஞானம்ங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா பொய்யும் பேசும் உண்மையும் இருக்கும். ஆனால் மெஞ்ஞானம்ங்கிறது ஆன்மீகம்ங்கிறது உண்மை மட்டுமே பேசும், உண்மை மட்டுமே இருக்கும். இதுக்கு மாறுபட்ட நிலை கிடையாது, ஒரே நிலை தான். அப்போ மனிதன் விஞ்ஞானம் மாதிரி, மனிதன் விஞ்ஞானம் மாதிரி இவன்ட்டு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கு. சரிங்களா? இறைவன் விஞ்ஞானம். அப்போ இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அப்போ இதில் இன்னொரு விஷயம் நான் அப்படியே ஒன்று சொன்னேன். நான் அதுக்குள்ளே கூட ஒரு விஷயத்த சொன்னேன். என்னன்னு கேட்டால், ஏன் நமக்குள்ளே நான் எல்லா தர்மமும் பண்ணுறேன், ஒரு நாய் வந்தாங்க கூட ஒரு பிஸ்கத்தை ஒரு 3 ரூபாய்க்கு வாங்கி போடுறேன் சாமி, ஒரு முடியாதவங்க வந்தால் அவங்களுக்கு எதோ ஒன்று செய்யறேன் சாமி, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்? இப்போ இந்த கஷ்டம் உனக்கு போன பிறப்பில் பிறப்பு இருக்கே, பிறப்பு நான் தான் சொன்னேன்னு தனு புவன காரணம்னு. அப்போ அதிலிருந்து உற்பத்தியானவன் தானே நீ. அப்போ அதிலிருந்தே உனக்கு பாவ மூட்டை உருவாகிடுது. அதுலேயே நான் எதை வாங்கிட்டு வர சொன்னோன்னோ அதை வாங்காம நீ போய் எதவோ வாங்கி வம்ப தேடிக்கிட்ட. புரியுதுங்களா? இதை சொல்றதுக்காக தான் இன்னொரு விரல் சுற்றி வந்தது. நான் எதை போய் வாங்கிட்டு வர சொன்னோன்னோ அதை வாங்காமல் நான் போய் பூ வாங்கிட்டு வர சொன்னால் நான் போய் இட்லி கடையில் இட்லி வாங்கிக்கிட்டா எனக்கு பூ எப்போ வேணாலும் அங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். பசிக்குது, எனக்கு இப்போ இட்லி வேணும். இட்லி பார்த்தா ஆசை வந்துருச்சு மனுஷனுக்கு. அப்போ இட்லி வாங்கி தின்னு போட்டேன். அப்போ அந்த இட்லிக்கு உண்டானது நீ கொடுக்கணுமா இல்லையா? அப்படி ஆரம்பித்தது தான் இந்த பாவ புண்ணியம். அப்போ இருந்தே வந்துருச்சு. எப்போ நீ பிறப்படுத்தியா? அதுக்கு தான் சொன்னான், முதல் பிறப்பு புல்லாகி பூடாகி புழுவாகி பல்மிருகமாகி பறவையாகி கல்லாகி மனிதராகி முனிவராகி எத்தனை பிறப்புன்னு எனக்கு தெரியலையேங்கிறாரு அவரு. பட்டினத்தார் சொல்றாரு, எத்தனை தகப்பனுக்கு நான் பிறந்தனும், எத்தனை தாய்க்கு நான் பிறந்தனும், எத்தனை பேத்துக்கு நான் அம்மாவா இருந்தனும், எத்தனை பேத்துக்கு தங்கச்சியா இருந்தனும், எத்தனை பேத்துக்கு மாவனா இருந்தனும் தெரியலையே. எத்தனை பிறப்படுதுன்னு, எத்தனை புழுவா பிறந்தன்னு தெரியலையே, எத்தனை மரமா பிறந்தன்னு தெரியலன்னா அப்போ எண்ணற்ற பிறப்புகள் மனுஷனுக்கு. அப்போ ஒரு பிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா 1,87,000 யோனி பிறப்பு. 1,87,000 யோனி பிறப்பு. இத்தனை பிறப்பு பிறந்ததுக்கு பின்னாடி தான் உனக்கு இந்த மனித பிறப்பு கிடைக்கும். அப்ப இத்தனையில சேர்த்து வச்சிருக்கிற பாவ மூட்டைய, அப்ப அது யார் கழிக்கிறது? வானுங்க தானே கொடுக்கணும். கடங்காலத்தை வாங்கிக்கிறேன், கடங்காலத்துக்கு கொடுக்காம இருந்தா விடுவானா? 10 வருஷம் விடுறா, 10 வருஷம் நீ கொடுக்கணும். 11 வருஷம் நீ கணக்கு தேக்காம போய் நீ வந்த இடத்துக்கு போய் சேர முடியாது முதல்ல. இல்லைன்னா போய் சமந்துட்டு வருவேன். காரணம் தெரியுமா? எவன் உனக்கு கொடுத்தானா அவனே உனக்கு பிள்ளையா பறிப்பான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் ஒன்று சொல்லட்டுமா? முன்னையெல்லாம் நம்ம சாதாரண எலிமெண்டரி ஸ்கூலில் போய் படித்தோம். இப்போ அன்னைக்கு கல்வி சும்மா கொடுத்தேன், அன்னைக்கெல்லாம் போய் படித்தேன். இன்னைக்கு கல்வி காசாகிடுச்சு இல்லைங்களா? அப்போ எது காரணமாக இருக்குது? இவன் செஞ்ச பாசம், இவன் செஞ்ச பாவம். அவனுக்கு ஆசை, அவனுக்கோ காசு ஆசை, இவனுக்கோ பாவம். என்ன பாவம்? போன தடவை நீ வாங்கி வச்சு அவனுக்கு கொடுக்காம விட்ட பற்றியா, அவன் தான் உனக்கு பிள்ளையா பிறப்ப. நீ கொண்டு அவனை கான்வென்ட்டில் வச்சு படிக்க வச்சுக்கிட்டு இருப்ப. காரணம் என்ன தெரியுமா? அவன் தான் உனக்கு கடன் கொடுத்துருக்குறானு. ஆனால் அந்த கடன் கொடுத்தவன் தான் நமக்கு பிள்ளையா பிறந்திருக்கான்னு உனக்கு தெரியாது. போன பிறப்புல அவளுக்கு ஒரு பொண்டாட்டிக்கோ அம்மாவுக்கோ கஞ்சி ஊத்தாம நீ போட்டிருப்ப. அவங்க பாடுபட்டு உன்னை படிக்க வச்சிருப்பாங்க, நல்லா பண்ணியிருப்பாங்க, உனக்கு ஒரு சீரு சிறப்பு செஞ்சிருப்பாங்க. அடுத்த பிறப்புல நீ என்ன பண்ணுவேன்? அவன் தான் உனக்கு எதிரியை உட்காருவேன். இதுதான் இயல்பு. அப்போ இங்க எங்க இருக்குது? கடவுளுக்கு வேலை இருக்குதா? நீ வாங்கின கடனை கொடுத்துக்கிட்டு இருக்கிற. சரிங்களா? என்கிட்ட தனியாக பேசணுங்க எத்தனையோ பேசியிருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் பொதுவாக பேசும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு குழந்தை இல்லை, நமக்கு சொத்து இல்லை, நமக்கு உறவு இல்லை,
நமக்கு பணம் இல்லை, நமக்கு பாச பந்தங்கள் இல்லை அப்படின்னு பேசுகிறோமா? எது காரணம்? எல்லாத்துக்கும் பாவம்தான் காரணம், புண்ணியம்தான் காரணம். நீ இந்த உலகத்தில் நீ புண்ணியத்தை பண்ணினாலும் அனுபவிச்சுதான் ஆகணும், பாவத்தை பண்ணினாலும் அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ இந்த பாவமும் புண்ணியமும் இல்லாத அளவுக்கு நீ சமநிலைக்கு வரணும். அந்த சமநிலைக்கு வரணும்னா இந்த காத்தத்தை கட்டுப்படுத்தணும். இங்கிருந்து போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஜவுளி கடைக்கு போகிறீங்க, ஒரு நகை கடைக்கு போகிறீங்க. இங்கிருந்து ஒரு 50,000 கொண்டுட்டு போய் ஒரு 1/2 பவுனு 1/4 பவுனு வாங்கிட்டு வரலான்னு நினைக்கிறீங்க. அங்கே உங்களுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சவன். அவனை என்ன சொல்கிற? அடா போப்பா, ஏதோ போய் நீ வாங்கிட்டு, நான் வேணாலும் 10,000 20,000 தரேன், இன்னும் என்ன 3/4 பவுனு எதுக்கு, இன்னும் ஒரு 1/4 பவுனு தான் நான் பணம் தரேன், நீ 1 பவுனாக வாங்கிக்கணும். இவன் டிசைட் பண்ணிட்டு போனது எவ்வளவு? 3/4 பவுன். இவன் மூடிட்டு அந்த 3/4 பவுன் வாங்கிட்டு வர வேண்டியதான வீட்டுக்கு. அவன் சொன்னான், இவன் ஏன் கேட்டியா? ஆசை. 1 பவுன் வந்துடுது, காசும் சும்மா வந்துடுது, பவுனுக்கு பவுன் வந்துடுது, காசு வந்துடுது. ஆனால் அவன் விடுவானா? விழுகிற போது தான் தெரியும் ஏன்டா இதை வாங்கினோம்னு. அப்போ என்ன பண்ணணுன்னா, உன் உயிரே போனாலும் சரி, எவன்கிட்ட ஒரு பைசா வாங்கியிருந்தாலும் அவன் கணக்கை தீர்த்துட்டு அப்புறம் தான் நீ காட்டுக்கு போகிறதுக்கு முடிவு எடுக்கணும். புரியுதுங்களா? இல்லைன்னா அவன் வாரிசுக்காவது அது போயிடணும். அந்த அவன் சொத்து இங்கே உனக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அது பாவம் வந்து சேரும். காரணம் என்னென்னா, யாருக்கெல்லாம் நீங்கள் இப்போது எனக்கு பாவம் வந்து சேருமா, எனக்கு புண்ணியம் வந்து சேருமா, நான் தான் நல்லது செய்யணும். எப்படி நல்லது செய்யுது? அதை நீ முதல்ல வாங்கி வச்சிருக்கிறியா? கண்டிப்பாக வரும். இதை மாற்றவே முடியாது, எவனாலையும் மாற்ற முடியாது. அதே போல் இறைவன் இதை கொடுக்கவே இல்லை, இதெல்லாம் நம்மளாக பண்ணிக்கிறது. அப்போது அவன் பேச்சை கேட்டு நீ வாங்கிட்டு வந்தியா, அவன் 1 மாதம் விடுவான், 2 மாதம் விடுவான், 6 மாதம் விடுவான். அந்த கொடுத்த காசு கேட்பான்ல, வட்டியே கேட்க வேண்டாம் சாமி. ஆனால் 3/4 பவுன் வாங்கியிருந்தீங்கன்னா அது பொட்டியில் இருக்கு. 1 பவுன் வாங்கினியா அடுத்த மாதமே அது அடமானத்துக்கு போயிடும் இல்லையா? ஒன்று காசை கொடு, இல்லைன்னா அதை விற்று கொடு. நகை வாங்கினீங்கள, அது எங்கே? விற்று கொடு. கேட்பானா கேட்க மாட்டானா? கணக்கு தீர்க்கணுமா தீர்க்கக்கூடாதா? தீர்த்தானே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கல. இதெல்லாம் எப்போ வரும்? இப்போ இங்கெல்லாம் நம்ம வந்திருக்கிறோம்னா சொல்கிறேன்னு சங்கடப்பட்டுக்காதீங்க. நமக்கு எங்காவது ஆப்பு விழுந்துருக்கு, நான் உள்பட. இப்போ தான் புத்தி வந்திருக்குது. நமக்கு வந்திருக்குதா இல்லையா? வந்திருக்குதா இல்லையா? ஒத்துக்கணும். எங்காச்சும் ஆப்பு வந்திருக்கு, நான் உள்பட. இப்போ தான் புத்தி வந்திருக்குது நமக்கு. அப்போ இது எதனாலடா வந்துன்னா, இனிமேல் தரமாக ஞானமாக ஞானத்தோட ஒழுக்கத்தோட கண்ணியத்தோட தயவோட நம்ம வாழணும். அப்போ இந்த வாழ்க்கை இனிமே இந்த பாதையில் நம்ம போயிட்டு இருக்கும்போது, இப்போ இதில் வரக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே நமக்கு இல்லை. அதை ஒன்று புரிஞ்சுக்குங்க. இதில் நமக்கு இல்லை, நம்மளுடைய வாரிசுகளுக்கு 7 தலைமுறைக்கு ரெக்கார்டு கொடுக்க முடியும். இனிமேதான் பாவமே உங்களுக்கு தொலையும். அதே போல் கோடி ரூபாய்க்கு விற்கிற பொருளாக இருந்தாலும் விற்று தூக்கி எஞ்சிடுவீங்க அவன்கிட்ட, உங்கள் காசை வாங்கிட்டு போடாது. இதில் வந்தான். அப்போ இதுக்கு எது பேச இருக்குது? இந்த காற்று தான். என் காற்று உங்களுக்குள்ளே போகுது, உங்கள் காற்று எனக்குள்ளே வருது.